சிவகங்கை மாவட்டத்தில் விளைவித்த தர்பூசணியை வாங்க வியாபாரிகள் வராததால் செடியிலேயே பழங்களை விட்டுவிடும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். கிளாதரி, மீனாட்சிபுரம், லட்சுமிபுரம், திருமாஞ்சோலை, அரசனூர் பகுதிகளில் 600 ஏக்கரில் தர்பூசணி சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு தர்பூசணி விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்தும் அவற்றை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை. நிறத்திற்காக ஊசி மூலம் மருந்து செலுத்தப்படுவதாக பரவிய வதந்தியால் தர்பூசணி வியாபாரம் முடங்கிவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கெமிக்கல்லாம் செலுத்த முடியாது. ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் 2 நாள் 3 நாள்ல அழுகி அதான் ஊத்திரும். எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஊசியெல்லாம் போட்டோம்னா அது கெமிக்கல் அதாவே அடிஞ்சிடும். அது தேவையெல்லாம் வதந்தியை கலப்பி இது வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ நாங்கள் விவசாயி தான் பாதிக்கிறோம். 1 கிலோ 25 ரூபாய் வரை விலை போன தர்பூசணியை 5 ரூபாய்க்கு கூட வாங்க வியாபாரிகள் தயாராக இல்லை என்று விவசாயிகள் கூறியுள்ளனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் 10,000 ரூபாய் கூட கிடைக்காமல் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.